பார்த்திங்கன்னா அது மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் சொல்யூஷன். இது பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் பவுடர் கோட்டட் ப்ரௌன் கலரு. கஸ்டமர் அப்ரோச் பண்ணாங்க. இது வந்து கீழ் வீடு, மேலே ஒரு எக்ஸ்டெண்டட் இருக்குது. ஸோ இது வந்து இன்டீரியர் கிடையாது, ஒரு மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் ப்ரொவிஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்லைடிங் ப்ரொவிஷன் வந்திருக்கு. ஸோ இது ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த நடுவில் ஸ்லைடிங் ப்ரொவிஷன் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து கிரில் கேட் இருக்குது. ஸோ தட் இப்போ நம்ம உள்ளே லாக் பண்ணிவிட்டு அவங்க கிரில் கேட்டை லாக் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ தட் இப்போ வந்து மில்க் ஏதாவது வாங்குறது வைக்கிறது அப்படின்னா கூட இது வந்து ஓப்பன் இது வந்து இந்த மில்க் ஏதாவது நியூஸ் பேப்பர் வாங்கினோன்னா இது வந்து நம்ம ஃபுல் டோர் ஆக்சஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சஸ் பண்ணாமல் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த டோரை கொடுத்துருக்கோம். ஸோ இது ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியும். ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நிறைய மேக்னெட் கொடுத்து இது வந்து உல்ஃப் ஒயர்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கேப் எதுவும் இருந்ததுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கவர் ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இந்த கேப் இல்லை பாருங்கள், இந்த கேப் கிடையாது. ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இது கீழே ஒரு ஃபிக்ஸடு, மேலே ஸ்லைடிங் வந்து இது மாதிரி போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். கீழே எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்கு அது மாதிரி இது ஒரு பேக் பால்கனி டோரு. இதில் நிறைய கொஸ்லாம் வருது, நிறைய பின்னாடி செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணாங்க. அதனால் இதுவும் ஸ்லைடிங் ஆக்சஸ் பண்ணி கொடுத்து இது கவர் பண்ணியிருக்கோம். இந்த கேப் இது உடன் டோர். இது ஆக்சுவலாக உடன் டோர், மேலே ஃபிக்ஸடு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடு, ஸ்லைடிங் ப்ரொவிஷன். UPVC விண்டோ ஆல்ரெடி எடுத்து வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த கஸ்டமருக்கு. ஸோ இது இதே வீடு தான். இது வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் வந்து மேலே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுமாதிரி மேலேயும் ஒரு இது டோரு, ஸ்லைடிங் எக்ஸஸ். ஸோ 3 டோர் இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. இது ஏற்கனவே வந்து இந்த வீட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணோம். இந்த ஆர்க் விண்டோ ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து வீட்டில் வந்து ஸ்லைடிங் விண்டோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதோட ஃபினிஷிங். இது நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு. இது ஆல்ரெடி இருக்குது எக்ஸிஸ்டிங் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இதுமாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போவுமே வந்து விண்டோ ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் ஸ்லைடிங் மெஷ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இதுவுமே ஓப்பனாக இருக்கும். ஸோ சின்ன ஒரு ரூமு மேலே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா யூனிக்காக வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு வீடியோ எடுத்து போடலாமான்னு கேட்டோம். ஓகே அப்படின்றாங்க. அட்ஜஸ்டன் டு வால் இது கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட எக்ஸாக்ட் வியூ இதுதான். ஸோ இது வந்து வால்லே அப்படியே ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 2 ஸ்லைடிங்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். விண்டோவை போட்டு விட்டிங்கன்னா எப்போவுமே ஆல்வேஸ் நீங்கள் விண்டோவை ஓப்பனில் வச்சுருக்கலாம். இந்த 2 ஸ்லைடிங் இருக்கிறதால எந்த பக்கம்னாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு லைட் என்ன சார்? அது மாதிரி இது கிச்சனு. ஸோ கிச்சனில் இது மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 விண்டோ இந்த வீட்டில். ஸோ அந்த 5 விண்டோவுக்கு வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் போட்டாச்சு, நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்டீரியர் பக்கம் வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் சொல்யூஷன் தான். இது வேறு எதுவும் இன்டீரியர் எதுவும் பண்ணலை. ஸோ மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் சொல்யூஷன், மஸ்கிட்டோ அலுமினியம் ப்ளஸ் வந்து UPVCயில் வந்து இந்த வீடு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தெரியும் அது ஓப்பன் வரும், அங்கே க்ளோஸ்டு. ஓப்பன் இருக்குது. மாதிரி 3 மேக்னெட் வந்துடும். ஸோ 1 2 3 3 மேக்னெட் வந்துடும். ப்ராப்பராக லாக் ஆகுது.